ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், வெரி குட் ஈவினிங். பசங்களா, நமக்கு இந்த ஹாஃப் இயர்லி லீவ் எல்லாருக்கும் இல்லை அப்படின்னாலும் பெரும்பாலான பசங்களுக்கு ஸ்கூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விட்டுருக்காங்க. அண்டு ஜனவரி 5 தான் வந்து உங்களில் நிறைய பேருக்கு ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது. இப்போது உங்களுக்கு உங்கள் கையில் இப்போ கிடச்சிருக்க இந்த டைமை நீங்கள் எப்படி ரிசோர்ஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, ஹாஃப் இயர்லி லீவில் வந்து நான் எப்படி படிக்கிறது, இந்த நேரத்தில் நான் என்ன படிக்கிறது அப்படின்ட்டு கண்டினியூஸாக என்கிட்ட நிறைய கேள்விகள் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் வந்து பேக்லாக் முடிச்சிடவா, நான் வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் 2ல் எனக்கு நிறையா டாபிக்ஸ் தெரியாது, அதை படிச்சிட்டுமா அப்படின்ட்டுலாம். இப்போது என்னோடய சஜஷன் என்னவா தெரியுமா இருக்கும், இதெல்லாம் நம்ம எப்படியா இருந்தாலும் படிச்சிடும், புரியுதா? நோ மேட்டர் வாட் யூ வில் ஸ்டடி இட். ஆனால் ஒரு சில யுத்தங்களுக்கு நம்ம கடைசி வரைக்கும் தயாராகாமலே இருந்துட்டோம் அப்படின்னா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாகிடும். இன்றைக்கி சூழ்நிலைக்கு நீட்டு ஜேஇ அப்படின்றது நிறைய எக்ஸாம்ஸ்க்கான நிறைய காலேஜஸ்க்கான ஒரு மஸ்ட் நீடட் விஷயமா இருக்குது. ரீசெண்டாக கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ்க்கு, முக்கியமாக பியூர் சயின்ஸ் பசங்க யாரெல்லாம் இந்த வீடியோ கவனிக்கிறியோ நல்லா கவனி. நிறையா பயாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட் கம்பல்சரின்னு சொல்லிடுச்சு. ஓகே, அது என்னென்ன கோர்சஸ்னு இந்த வீடியோவில் ஃபுல் லிஸ்ட்டை நான் காமிக்கிறேன். ஏன் இதை நான் உங்ககிட்ட வந்து முக்கியமாக அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்யூச்சரில் நீ பப்ளிக் எக்ஸாம் முடிக்கிறதுக்குள்ளேயே, சீரியஸாக அதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது, நீ பப்ளிக் எக்ஸாமை முடிக்கிறதுக்குள்ளேயே இன்ஜினியரிங் படிக்கிறதுனாலே எல்லோரும் ஜேஇ கிளியர் பண்ணணும் அப்படின்னு ஒரு குண்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. அப்போது அட்லீஸ்ட் அது என்ன எக்ஸாமு, அதில் எப்படி கேள்வி கேட்பாங்க, ஒரு பேசிக் லெவலில் அதில் நான் ஏதோவாவது எழுதி வச்சுட்டு வரணும்னா எனக்கு என்ன தெரியணுன்ற அளவுக்காவது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அந்த ப்ரிப்பரேஷனுக்கு நீங்கள் ஒரு 5-6 நாள் 7 நாள் அதிகபட்சம் ஒரு வாரம் வந்து இந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு உண்மையாலுமே அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். சரியா? ஸோ அதுக்கு எப்படி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், என்னென்ன டிகிரிஸுக்கெல்லாம் இந்த நீட் இருக்குது, ஜேஇ இருக்குது, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க என்னது நீட்னா வந்து எம்பிபிஎஸ் மட்டும்தான் அப்படின்ட்டு. கிடையாது. ஓகே, நீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எம்பிபிஎஸ், பேச்சுலர் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரிக்கு இருக்குது. அதே நேரத்தில் பிடிஎஸ், பல் டாக்டர் ஆகணும், பிடிஎஸ் டென்டல் சர்ஜரி பண்ணணும் அப்படின்னாலும் அதுக்கும் நீட் இருக்குது. அடுத்து ஆயுஷ் கோர்சஸில் உங்களுக்கு என்னெல்லாம் வருது, ஆயுர்வேதா, ஹோமியோபதி, யுனானி, சித்தா, நேச்சுரோபதி, யோகா, நேச்சுரோபதி அண்ட் யோகா. இதுக்கு கூட நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும். நீட் எக்ஸாம் கிளியர் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும், இல்லைனா இதுக்கான வாய்ப்புகள் கிடைக்காது. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா பிவிஎஸ்சி வெட்டினரி எடுத்துக்கோங்க. ஸோ பேச்சுலர் ஆஃப் வெட்டினரி சயின்ஸு அண்ட் அனிமல் ஹஸ்பண்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா இட் ரெக்வயர்ஸ் நீட். ஓகே, 12th கட் ஆஃப் வச்சு என்னால் போக முடியுமா? ஆமாம், ஆனால் நீட் இருந்தால் இன்னும் பெட்டர். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி மெடிக்கல் லெபார்டரி அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்சி ரேடியாலஜி அண்டு இமேஜிங் டெக்னாலஜி, பிஎஸ்சி ஆப்ரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, பிஎஸ்சி அனஸ்தீஷியா டெக்னாலஜி, அப்புறம் பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி. இந்த கோர்சஸ் எல்லாமே இப்போ இட் கம்ஸ் அண்டர் நீட். கம்பல்சரியாக நீங்கள் இதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா நீட் எழுதி ஆகணும். அப்போ இதில் எந்த ஒரு ஃபீல்டு போனாலும் நீட்டுன்றதுக்கு எனக்கு கம்பல்சரியாக இருக்குது அப்படின்னா அப்போ அதை பற்றி ஒரு சில பேசிக் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீட்னா உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு 4 சப்ஜெக்ட் வரும். மொத்தமாக 720 மார்க். என்ன கணக்குனா ஃபிசிக்ஸில் இருந்து உங்களுக்கு 45 கேள்வி கேட்பாங்க. ஒரு கேள்விக்கு 4 மார்க் கரெக்டாக எழுதுனா. அப்போ 180 மார்க் ஃபிசிக்ஸில், 180 மார்க் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ ஆச்சு? 360. பாட்னியில் ஒரு 180, ஜுவாலஜியில் ஒரு 180. ஸோ மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்தா 720. இப்போ இதிலே என்ன ட்விஸ்ட்டுனா, போன வருஷம் நீட் கொஸ்டின் பேப்பரில் செம்ம டஃப்பு. பாட்னியிலேருந்து அதிகமான கொஸ்டினும் ஜுவாலஜிலேருந்து கம்மியான கொஸ்டினும் வந்துச்சு. 180னா கேரண்டியாக 180 வரும்லாம் சொல்ல முடியாது. இப்போது நீட் அப்படின்றது அப்படி தான் இருக்குது. இப்போ அடுத்த வருஷம் நம்ம கொஸ்டின் பேப்பர் எழுதுகிறோம், ஃபிசிக்ஸில் சத்தியமாக 180 மார்க்கு கேட்பாங்களா அப்படின்னா தெரில. திடீர்னு 45க்கு பதிலாக வந்து 35 கேள்வி கேட்டு மீதி 10 எடுத்து கெமிஸ்ட்ரியில் 5, பாட்னியில் 5ன்னு எக்ஸ்ட்ராவாக கூட கேட்கலாம், வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ இது ஒரு அன்பிரடிக்டபிள் எக்ஸாம். இது வரைக்கும் வெயிட்டேஜ் தான். 720 மார்க்குக்கு உனக்கு கேட்பாங்க. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 45 கேள்வி 180 மார்க்குன்னு வரும். இது ஆல்மோஸ்ட் ஒரு 99% கன்ஃபார்மான விஷயம். ஆனால் 1% அங்கே இங்கே லைட்டாக உங்களை குழப்பி விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நான் நீட் மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது, ஜேஇ நம்ம அப்புறம் பேசுவோம். நீட்டுக்கே ஒரு விஷயத்தை நான் சொல்லிடுறேன். யானியன் சார், நான் நீட்டு மாதிரியான ஒரு எக்ஸாமுக்கு எப்படி தயாராகிறது இந்த நேரத்தில்? நான் இது வரைக்கும் ப்ரிப்பரேஷனே ஆரம்பிக்கலை. நான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் போர்டு தான். நான் வந்து ஸ்டேட் போர்டு எக்ஸாமை படித்து முடிக்கிறதே ஒரு பெரிய சாதனையாக நினச்சிட்ருக்கேன். என்னால் அதிலே நான் நினச்ச மார்க் எடுக்க முடியல. என்னால் நீட்லாம் படிக்க முடியுமா? மொதல் விஷயம், எஸ் இட் இஸ் கண்டிப்பாக பாசிபிள், அதில் சந்தேகம் இல்லை. இன்ஃபேக்ட் நீ நீட் படிக்கிறது
உன்னுடைய ஸ்டேட் போர்டில் இது வரைக்கும் நீ ஒழுங்காக படிக்கலாம் கூட அந்த ப்ரிப்பரேஷனை இன்னும் கொஞ்சம் கிக் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நல்ல மார்க் எடுக்க வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் என்சிஆர்டிலாம் எடுத்து படிக்காதீங்க, நான் சொல்கிறேன். நீங்கள் நம்மளோட ஸ்டேட் போர்டு புக்ஸை எடுத்து வச்சு ரிவைஸ் பண்ணு, அதில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை முதல்ல சால்வ் பண்ணு. அதுதான் உன்னுடைய நீட் ப்ரிப்பரேஷனுக்கான முதல் ஸ்டெப்பு. கெமிஸ்ட்ரியில் என்ன ஒரு 50 ப்ராப்ளம் இருக்குமா மொத்தமாக 12th? அந்த 50 ப்ராப்ளம் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிப்பார். ஃபிசிக்ஸில் ஒரு சாப்டருக்கே உனக்கு என்ன மொத்தமாக ஒரு 50 ப்ராப்ளம் இருக்குமா ஒரு சாப்டருக்கு, சரியா? அப்போ ஒரு சாப்டர் 2 10 ஒரு 500 ப்ராப்ளம், 550 ப்ராப்ளம் இருக்குது. இன்னும் ஒரு 550 ப்ராப்ளம் அது சால்வ் பண்ண முடியாது. மேக்ஸ் புக்கில் இருக்கிறத பார்க்கும்போது 550ன்றது என்ன, ஒன்றுமே இல்லை. அப்போ அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். அதை சால்வ் பண்ண கற்றுக்குறீங்க அப்படின்னா அதுதான் உங்கள் நீட் ப்ரிப்பரேஷனோட முதல் ஸ்டெப். இதுவே உங்களை 30-35% ஆஃப் நீட் ப்ரிப்பரேஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உதவும். ஏன்னா ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் சால்விங் ப்ராப்ளம்ஸ், ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் லேர்னிங் ஃபார்முலாஸ், அப்போது உங்களுடைய ஸ்டேட் போர்ட் ப்ரிப்பரேஷனும் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். உங்களுக்கு இவ்வளோ நாளாக புரியாமல் இருந்த கொஸ்டின் புரியும். இவ்வளோ நாளாக எந்த கொஸ்டின் எக்ஸாமில் எழுதும்போது மறந்து போதீங்களோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா ஞாபகம் இருக்கும், சரியா? இப்போ ஜேஇக்கு வரும். நீங்கள் எல்லோரும் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா ஜேஇனா அது ஏதோ ஐஐடி போகிறவங்க எழுதுவாங்க, என்ஐடி போகிறவங்க எழுதுவாங்க. நமக்கு எதுக்கு, நம்ம ஏதோ இருக்கிற இடம் தெரியாமல் ஏதோ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் போய் சேர்ந்துப்போம் அப்படின்னு நான் வரேன். இன்றைக்கி ஓகே, என்ஐடிஸாக இருக்கட்டும், ஐஐடிஸாக இருக்கட்டும், ட்ரிபிள் ஐடிஸாக இருக்கும், ஜிஎஃப்டிஐஸாக இருக்கட்டும், இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜேஇ வச்சு தான் ஓகே அட்மிஷன்ஸ் எடுக்கிறாங்க. ஜேஇலே உங்களுக்கு 2 லெவல் இருக்கும், ஒன்று மெயின்ஸு, இன்னொன்று அட்வான்ஸ்டு. நீ ஐஐடி உள்ள போனால் அட்வான்ஸு கிளியர் பண்ணணும். இல்லை எனக்கு ஒரு என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, இல்லை ஜிஎஃப்டிஐ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் போதும் அப்படின்னா அதுக்கு ஜேஇ மெயின் கிளியர் பண்ணாலே போதும். ஜேஇ அட்வான்ஸ் தாம்ல கஷ்டம். ஜேஇ மெயின்ஸை சரியாக பிளான் பண்ணால் நீ ஒரு 300 மொத்தமாக 300 மார்க்கு வைப்பாங்க. அந்த 300ல் 150, 140, 130 இடம் உனக்கு ஒரு என்ஐடி கிடைக்க வாய்ப்பு இருக்கும், ட்ரிபிள் ஐடியில் சீட்டு கிடைக்க வாய்ப்பு இருக்கும். இந்தியாவில் இருக்க மிகச்சிறந்த காலேஜஸ் சார் அதெல்லாம். அதையே மிஸ் பண்ண போகிறீங்க. ஸோ உங்களுக்கு சிஎஸ்சி, ஐடி, அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு, இசிஇ, ட்ரிபிள்இ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், நிறைய பேர் என்கிட்ட அதை கேட்டுனே இருப்பாங்க. ஏரோஸ்பேஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான கோர்சஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஜேஇ மூலயமா உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், ஆட்டோமேஷனாக இருக்கட்டும், மெக்கட்ரானிக்ஸாக இருக்கட்டும், இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸு, இன்ஜினியரிங் மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், டேட்டா சயின்ஸு, சைபர் செக்யூரிட்டி, அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சாரி, அது இந்த ரூமில் கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லை, ஒரு மாதிரி மூச்சு முட்டு பேச முடியல. நல்லா பேசினே கேப் விடாமல் பேசுகிறேன்னா அதான் அப்படி ஆகுது எனக்கு. அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸு ஓகே, இந்த மாதிரி இந்த மாதிரியான கோர்சஸ் நீங்கள் படிக்கணுன்னாலும் சரி. இல்லை ஏன்னு சார் நான் வந்து சும்மா சாதாரண ஒரு பிஎஸ்சி தான் பண்ணணும்னு நினைக்கிறேன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் தான் நான் பண்ணணும். அப்போ அந்த மாதிரி பேச்சுலர் ஆஃப் சயின்ஸுக்கு எனக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கான்னா அதுக்குமே வழி இருக்குது. நீ வந்து இன்ஜினியரிங் மட்டும்தான் உடனே நீயே லிமிட் பண்ணிக்காத. நீ பிஎஸ் ஃபிசிக்ஸ் படிக்கணும், பிஎஸ் கெமிஸ்ட்ரி படிக்கணும், பிஎஸ் மேக்ஸ் படிக்கணும், பிஎஸ் எக்கனாமிக்ஸ் படிக்கணும், பிஎஸ் டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னாலும் அதுவும் செலக்டிவ் இன்ஸ்டியூட்ஸில், ஐஐடிஸில், என்ஐடிஸ் மூலயமா உங்களுக்கு இந்தியாவில் அவைலபிளாக இருக்குது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு 300க்கு 150 மார்க் எடுக்கணும், அவ்வளோதான். அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ, ஐஐடி போனால் தான் ஜேஇ அட்வான்ஸ்டு, என்ஐடி, ட்ரிபிள் ஐடி, ஜிஎஃப்டிஐ இது எல்லாமே ஜேஇ மெயினை கிளியர் பண்ணால் போதும். திஸ் இஸ் ஈஸி மேன், திஸ் இஸ் ஈஸி. அட்வான்ஸ்டை கிளியர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. 3 சப்ஜெக்ட் தான், ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, மொத்தம் 300 மார்க்கு. அப்போது ஃபிசிக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், கெமிஸ்ட்ரிலேருந்து 25 கொஸ்டின், மேத்தமேட்டிக்ஸ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. சரியாக எழுதுனா ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 மார்க் வரும். சரியா? உங்களுக்கு எத்தனை மார்க் வரும்? யூ கோயிங் டு கெட் 4 மார்க்ஸ். ஸோ 100 + 100 + 100 300 மார்க்ஸ் டோட்டலாக வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுத போகிறீங்க. இதில் நீங்கள் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே ப்ராப்ளம் பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும், ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின்ஸாக இருக்கும். கான்செப்டை நீங்கள் ரொம்ப நல்லா புரிஞ்சு படிக்கணும். இப்போது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேதாந்தில் எங்கள் சைடில் வந்து நாங்கள் என்ன செய்கிறோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம், வாய்ஸாட் அப்படின்னு சொல்லி, வேதாந்து ஆல் இந்தியா ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஸோ இந்த எக்ஸாம் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். இது நீட்டு ஜேஇ மாதிரி எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ். தலைவரை நான் நீட்டு ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் விட்டி எழுத போகிறேன், ஏட்ரிபிளி எழுத போகிறேன், எஸ்ஆர்எம் ஜேஇ எழுத போகிறேன். அப்படின்னாலும் நீங்களும் இதில் ஜேஇன்னு அப்ளை பண்ணி எழுதலாம். ஏன்னா இந்த 3 எக்ஸாமுடைய சிலபஸும் ஜேஇ சிலபஸும் ஒன்று தான், புரியுதா? அதனால் நீங்களுமே இந்த எக்ஸாமை எழுதி பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஜேஇ எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நம்ம இந்த வாய்ஸ் ஆட்டில் உங்களுக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா
இந்தந்த தேதிகள் 4th 11th 18th இதிலெல்லாம் வேதாந்தோடைய நம்ம ஆப்பில் உங்களுக்கு ஃப்ரீயாக எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம், ஃப்ரீயாக ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தரோம், ஃப்ரீயாக கிளாஸ் எடுக்கிறோம். ஃப்ரீ கிளாஸ் இருக்குது, ஸ்டடி மெட்டீரியல் இருக்குது, எக்ஸாமும் இருக்குது. 24th January அன்றைக்கி 9 AM to 12 AM வரைக்கும், 11th January 3 PM to 6 PM வரைக்கும், 18th January 9 AM to 12 AM வரைக்கும்ட்டு இந்த டைம்ஸ்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் ஜேஇக்கு ஆன்லைனில் டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இப்போ நீட்டுக்கு நான் படிக்கிறேன் ஆனியன் சார், அப்போ நீட்டுக்கு எனக்கு என்ன கிளாஸ் நடக்கும், எனக்கு என்ன கொஸ்டின் பேப்பர் டெஸ்ட் வைப்பீங்க அப்படின்னா 4th January 11th January அண்ட் 18th January இந்த டேட்ஸில் அகைன் நாங்கள் நீட்டுக்கும் கண்டென்ட்ஸ் பண்ணுறோம், உங்களுக்கும் பண்ணித்தரோம். சரியா? நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கல, இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா எனக்கு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். சரியா? ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை எல்லாருமே கிளிக் பண்ணி அதில் அழகாக ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அண்டு இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் ஃப்ரம் டைம் டு டைம் எழுதிட்டே இரு. நீ ஏற்கனவே MVSAT எழுதியிருப்பா, அதில் உனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். இப்போது இந்த நீட்டு ஜேஇ ரிலேட்டடான ஒரு எக்ஸாமை எழுதி பாரு. நீ விட்டி எழுத போகிற, AEEE எழுத போகிற, SRM ஜேஇ எழுத போகிற, NDA CUET நாட்டா, அப்புறம் என்ன கேட்பீங்க, கிளாட் எக்ஸாம், எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம், CUET எவ்வளோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இந்த மாதிரி எந்த என்ட்ரன்ஸ் எடுக்க போகிறனாலுமே இதில் அப்ளை பண்ணு. ஓகே, ஜேஇக்கு அப்ளை பண்ணு, ஜேஇக்கு அப்ளை பண்ணி எழுதிப்பாரு. ஏன்னா எல்லாத்துக்குமே சிமிலர் சிலபஸ் தான். புரியுதா? ஸோ இது எல்லாருமே ப்ராப்பராக பயன்படுத்திப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே பசங்களா, வித் திஸ் ஐ எம் சைனிங் ஆஃப். எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அண்ட் குட் பை.